பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தையும் உடைய வசனத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் செல்வதற்கு முன்பு தமது சீஷர்களை நோக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பின்பு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வேதத்தில் கூறுகிறார். எனவே புறப்பட்டு போகிற நாம் முதலாக சீஷனாக மாறவில்லை என்றால், நாம் சந்திக்கிற ஜனங்களை எப்படி நாம் கர்த்தருக்கு சீஷராக்க முடியும்? தன்னையும் தனக்கு உண்டானவனையும் எல்லாவற்றையும் ஒருவன் வெறுக்காவிட்டால் அவன் கர்த்தருக்கு சீஷராக இருக்க முடியாது என்றால் அப்போ வேதம் சொல்கிறது. பெரிய அறிவாளியாகவும் பணக்காரனாகவும் வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு முன்பாக, ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் புறஜாதிகள் முன்பாக கொடுக்கப்பட்ட ஊழியம். அவர்கள் எப்படியோ வித்தியாசமான நிலைமையில இருந்திருப்பார்கள். அவர்களை கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளே கொண்டு வருவதற்காகவும், தாம் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையை பெற்றுக்கொள்வதற்காகவும் தனக்கு உண்டாகி இருந்த எல்லாவற்றையும் கஷ்டம் குப்பையுமாக உதறி தள்ளியதாக தானே அவர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இயேசுவை முகமுகமாய் சந்தித்த மற்ற அப்போஸ்தலர்களைப் போல தாம் காணாதவராய் இருந்தாலும் கூட வேதாகமத்தில் பெரிய இடத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஒன்றையும் இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் இழக்காமல் சீஷனாகவும் ஆக முடியாது, ஒரு ஆத்மாவும் நாம் ஆதாயம் செய்யவே முடியாது.
இப்படி எங்கள் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசி செய்த பிற்பாடு எனக்கு கூட்டம் கூட்டமாய் கொடுத்த அநேக ஜாதிகளை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலே முதலாவது கர்த்தர் குழந்தைகள் மத்தியிலே தான் எனக்கு ஊழியத்தை ஆரம்பித்தார். குழந்தைகள் மத்தியிலே அற்புதங்களை செய்து கர்த்தர் ஆரம்பித்த போது நான் கர்த்தரை பற்றி கொண்டேன். பிற்பாடு தேவன் சொன்ன நாளிலே சபையினுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்வது கர்த்தர் சொன்னார், மகனே, உனக்கு வெறும் இந்த அப்போஸ்தலர்கள், அதாவது அப்போஸ்தலராக உன்னை நான் அடையிட்டு இருக்கிறதுனாலே வெறும் சபைகளை மட்டும் கட்டி கொண்டு போகிறதாக இல்லாதபடி எல்லா ஜாதிகள் மத்தியிலும் உனக்கு நான் ஊழியத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப நான் கேட்டேன், என்ன ஜாதி ஆண்டவரே? என கர்த்தராகவே எனக்குள்ளே ஒவ்வொரு ஜாதிகளை குறித்து பேசி, முதலாவதாக நரிக்குறவர்கள், இரண்டாவது குஷ்டரோகிகள், இப்படி எல்லா ஜாதி ஜனங்களையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ நான் பேங்க்ல இருந்து வந்ததுனால என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா எப்பவுமே ரொம்ப பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் நீட்டாக இருப்பாங்க இல்லைங்களா? அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஷூஸ் எல்லாம் போட்டுக்கின்னு போய் தான் இந்த ஜனக மத்தியில் சொல்லுவேன். இவங்க எல்லாம் கேட்பாங்க, தூரமாக நின்று என்னை கேட்டுட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு பிற்பாடு நான் ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பித்தேன். என்ன ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டு தான் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஆனால் கிட்ட வர மாட்டேன்றாங்க, ஏன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா, நீ சினிமா ஸ்டேஜில் பாடி இருந்தவன், சினிமாக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ இவ்வளோ நீட்டாக போய் அவங்க மத்தியில் போய் நின்னா அவங்க எப்படி உங்கள்கிட்ட வருவாங்க? கொஞ்சமாவது அவங்கள போல நீ மாறணும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்ன, என்ன ஆண்டவரே பண்ணணும்? இனிமேல் நீ ஷேவ் பண்ணக்கூடாது. இந்த க்ளீன் ஷேவாக போய் அவங்ககிட்ட நிற்கிறதோ, பேண்ட்டை இன் பண்ணின்னு, பெல்ட் கட்டின்னு, ஷூஸ் போட்டுக்கின்னு, கஃப்லிங்ஸ் போட்டுக்கின்னுலாம் போனீங்கன்னா உங்ககிட்டலாம் அவங்க வரமாட்டாங்க. அது நீ சபையில் அப்படி நிற்கலாம், இங்கே அப்படி நிற்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் குத்துப்பட்டே வராதுப்பா அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் சொல்கிறதெல்லாம் செய்வியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ என்கிட்ட நிறைய வாலிப சின்ன பிள்ளைகள் இங்கே என் கருணையிலத்தை வளர்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நான் ரூமில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்து பிள்ளைங்களுக்கு முன்னால் பிள்ளைங்கள்லாம் படுக்க வச்சுட்டு என்னுடைய தலையிலும் என்னுடைய முகத்திலையும் இருந்த முடி, கருப்பு முடியாக சுற்று முடியாக இருந்ததுனால நான் தேன் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்து குழச்சி முகத்திலையும் தலையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து கேட்டான், என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். இல்லைடா டேய், முடி வெளுப்பாகணும்னா தேன் தடவணும்னு சொல்கிறாங்கடா, அதனால தேன் தடவணும், இப்போ படுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை படிக்க சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 3 மாதமாக ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க வேற வீட்டில் இருந்தாங்க, நான் இங்கே சர்ச்சில் பிள்ளைங்களோட கூட இருந்தேன். அப்போ தேய்ச்சி இது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தான் சொல்லணும். நம்மளால ஒரு வேளையும் முடியும் வெள்ளையும் கருப்பாக்க முடியாது. ஆனால் கர்த்தர் தாடி எல்லாத்தையும் கர்த்தர் வெள்ளையாக்கி கொடுத்தாரு. அப்போ அவங்க மத்தியில் நான் கடந்து போன போது என்கிட்ட, அதாவது நஷ்டமும் குப்பையுமா விடுறதுக்கு அப்போ ஒன்றும் இல்லை. என்னுடைய வீட்டையும் கொடுத்துட்டேன், என்னுடைய குடும்பம் பிள்ளை எல்லாரையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்ததே இந்த தலைமையில் ஒன்று தான். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த போது ஜனங்க ரொம்ப நெருக்கமாக என்கிட்ட ரொம்ப பழக ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், இவ்வளோ நாளாக நான் வர்றேன், நீங்கள் என்கிட்டலாம் பக்கத்துலேயே வந்து உட்கார மாட்டீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ, நீங்கள் பணக்கார விட்டு பையன் மாதிரி இருந்தீங்க பாஸ்டர், அதனால கிட்ட வந்து உட்கார முடியல, இப்போ உங்கள் கிட்ட வந்து உட்காரணும்னா நீங்கள் எங்களை மாதிரியே ஆயிட்டீங்க, எப்படி ஆயிட்டீங்க? நான் ஒன்றுமே சொல்லலை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தரையே நான் மாற்றிருக்கார், தாடி வச்சா நல்லா இருக்குது, அதனால தான் நான் தாடி வளர்த்துக்கிட்டேன். அப்போ ஒரு குஷ்டரோகி, ஒரு நரிக்குறவர்கள் மத்தியில் ஊழியம் போது ஒரு நரிக்குறவர் எழுந்து கேட்டார், சாமி நீ எங்கள் ஆளா சாமி அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சொன்னேன், ஆமாம், நான் குறவ இனத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு. அதான் சாமி, நீங்கள் உங்கள்கிட்ட போல பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு சொல்லி கர்த்தர் கூட்டமாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 1-2 ஆட்கள் கிடைக்கிறதே உங்கள்கிட்ட கஷ்டம் நினைப்பாங்க. ஆனால் ஆண்டோடைய பெரிதான கருவையினாலே கிட்டத்தட்ட 66, 68, 69 குஷ்டரோகிகள் ஒரே நாளிலே ஞானஸ்நானம் பெறவும் 2-3 கிராமங்களை சேர்ந்த நரிக்குறவர்கள் ஞானஸ்நானம் பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். இதுக்கு நான் வாயிலிருந்து, ஏன்னா நம்ம வாயிலிருந்து சொல்லப்படுற சுவிசேஷத்தை கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லை என்றாலும் இந்த சின்ன ஒரு காரியம், இந்த பைபிள் அது எழுதப்பட்ட அந்த ஒரு காரியம், இப்படிப்பட்டவர்களை சந்திப்பதற்காக நான் என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினேன்னு சொல்லப்பட்ட பிரகாரம் அது ஆண்டவர் சொன்னார்னு உடனே கீழ்ப்படிச்சு நான் அதை செய்ததினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒன்றும் பொய்த்து போகாது. அவருக்காக நாம் எதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விடுகிறோமோ அதற்கு ஈடாய் கர்த்தர் நமக்கு கோடிக்கணக்கான கர்த்தர் அருமையான விலையேறு பெற்ற ஜனங்களை மக்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லாது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே,
இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இங்கே பூமியை வாழும்போது எங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் பெரியதாக எண்ணி கர்த்தாவே அப்பா ஒரு நாளும் நாங்கள் பிடித்து கொண்டு நிற்காதபடி கர்த்தாவே எல்லாவற்றையும் உமக்காக இழந்து அவைகளை நாங்கள் அப்பா குப்பையும் நஷ்டமும் என்று தள்ளும்போது கர்த்ததாமே அதற்கு ஈடாக எங்களுக்கு கர்த்தாவே விலையேற பெற்ற ஆத்துமக்களை கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டு நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே கர்த்தாவே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.